அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் கார்த்திகேயன். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, நாங்கள் நேற்றைய தினம் பார்த்திருந்தனால உயிரியல் பிரிவு பாடத்தொகுதிக்கு தோற்றிய மாணவர்கள் உயர்தர முதற் படிவத்துல என்ன மாதிரியான கற்கைநெறிகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என்ற விஷயத்த பார்த்திருந்தாங்க. அதே மாதிரி இன்றைக்கு பார்க்கிற விஷயம் வணிக பிரிவுல, அதாவது கொமர்ஸ் ஸ்ட்ரீம்ல ஏ லெவலுக்கு தோற்றிய மாணவர்கள் எப்படி விண்ணப்பிக்கலாம். ஓகே, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, கொமர்ஸ் ஸ்ட்ரீம்ல கொமர்ஸ் பாடங்கள் எடுத்த பிள்ளைகள், அதாவது பிசினஸ் ஸ்டடிஸ், அக்கவுண்டிங், எக்கனாமிக்ஸ் என்ற சப்ஜெக்ட்ஸ் எடுத்து பியூர் கொமர்ஸாவே வர்ற பிள்ளைகள் ஒரு கேட்டகரி வருகிறாங்க. அதே மாதிரி ரெண்டாவது கேட்டகரி பார்த்தோம்னா சில சப்ஜெக்ட்டுக்கு பதிலாக ஐடியோ அப்படி இல்லைன்னா ஏதாவது வேறு சப்ஜெக்ட் எடுத்து ஸ்ட்ரீம்லெஸ் ஓ கொமர்ஸ் என்ற ஃபீல்டுக்குள்ள வர்ற பிள்ளைகளும் வருவீங்க. இதுல நீங்க கொமனா முதலாவது பார்க்க வேண்டிய விஷயம், நாங்கள் இந்த கொமர்ஸ் பிரிவை எடுத்த மாணவர்கள் எப்படி விண்ணப்பிக்கலாம், அதாவது என்னென்ன கற்கை நெறிகளுக்கு விண்ணப்பிக்கலாம் உங்களுக்கு பெட்டரா இருக்கும்ன்றதை பற்றி நான் இந்த சஜஷன் ஒன்று சொல்றேன். இதுல நீங்க முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா, கொமர்ஸ் படிச்ச பிள்ளைகள் பொதுவாக பல்கலைக்கழகத்துல போய் படிக்கக்கூடிய பெரும்பாலான கற்கை நெறிகள் பாத்தீங்கன்னு சொன்னா, அது ஒரு தியரட்டிக்கல் சப்ஜெக்ட்ஸா இருக்குது. அதாவது பிபிஏ, பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அப்படி இல்லாட்டி பிகாம், பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் என்றக்கூடிய டிகிரிஸ். இந்த டிகிரிஸை பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை எடுப்போம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல பிகாம் என்ற டிகிரி இன்டர்னலாகவும் இருக்குது, அதே சந்தர்ப்பத்தில் பிகாம் என்ற அதே டிகிரி எக்ஸ்டர்னலாகவும் இருக்குது. அதாவது பகுதி நேரமா நீங்க எக்ஸ்டர்னலா படிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியும் அதே டிகிரிக்கு இருக்குது, இன்டர்னலாகவும் இருக்கு. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த டிகிரிக்கு நீங்க இன்டர்னலா போய் ஃபுல் டைம் இணக்கிறதுல எவ்வளவுக்கு பிரியோசனம் இருக்கு, உங்களோட நீட் எவ்வளவுக்கு இருக்குன்றதை நீங்க டிசைட் பண்ண வேண்டியது இங்க ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அப்ப நீங்க இப்படியான கற்கனர்களுக்கு விண்ணப்பிக்கல, நீங்க முதலாவது யோசிக்கணும், இதுக்கு நான் விண்ணப்பிச்சு நான் ஒரு இன்டர்னல் ஸ்டூடெண்டா போய் படிக்கிறது எனக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட்டா அமையும். இந்த விஷயத்துல நீங்க கவனம் எடுக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கு. அதே சந்தர்ப்பத்தில் நீங்க ரெண்டாவது விஷயமா பார்க்க வேண்டியது, நீங்க இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ஃபார்ம் அப்ளை பண்ணிக்கல, நான் சொன்ன இந்த பிகாம் பிபிஏ தவிர்த்து இன்னும் சில கோர்சஸ் இருக்கு. அதாவது இப்ப நாங்க உதாரணத்துக்கு சொல்லலாம், ஆதன முகாமைத்துவம், அதாவது ரியல் எஸ்டேட் மேனேஜ்மெண்ட் அண்ட் வேல்யூவேஷன் என்ற கோர்ஸ், அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் அண்ட் பப்ளிக் பாலிசி என்ற கோர்ஸ், இதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா டிவி, அதாவது மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ் என்று சொல்லப்படக்கூடிய கோர்சஸ். இந்த கோர்சஸ் எல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் டிஃபரெண்ட். அதாவது நீங்க இந்த ரெகுலரான கோர்சஸை தாண்டி சம்திங் டிஃபரெண்ட். அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸையும் பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸுக்கு இன்டேக் பண்ணப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் நம்பர்ஸும் குறையும். அப்போ உங்களுக்கு ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குமென்ற பார்க்கல. இப்போ நீங்க நார்மலா பாருங்க, ஒரு கோர்ஸுக்கு போய் 1500 பிள்ளைகள் ஒரு வருஷத்துக்கு பாஸ் அவுட் ஆகுறாங்க. அது இன்னொரு கோர்ஸுக்கு 180 பிள்ளைகள் பாஸ் அவுட் ஆகுறாங்க. இப்போ எதுக்கு டிமாண்ட் கூட இருக்கு, அதை நீங்க பார்க்கணும். அப்ப டிமாண்ட் கூடின கோர்சஸ் நீங்க எடுக்கல உங்களுக்கு பெனிஃபிட் கூடும். அதே மாதிரி கொமர்ஸ் பிள்ளைகளுக்கு முக்கியமான ஒரு அட்வைஸ், நீங்க எடுக்கிற கோர்சஸ்ல நீங்க சில கோர்சஸ் ஸ்பெஷல் செய்யலாம். அந்த ஸ்பெஷல் செய்யற விஷயத்துல நீங்க கட்டாயம் கவனிக்க வேண்டிய விஷயம், அந்த ஸ்பெஷல்ன்றது நீங்க எடுக்கிற அந்த ஸ்பெஷல் சப்ஜெக்ட் கட்டாயம் ஒரு டிமாண்ட்ஃபுல்லான சப்ஜெக்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு எதிர்காலத்துல வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நாங்க இன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னா கூடுதலாக டிகிரி முடிச்சுட்டு வேலை இல்லாம இருக்க பிள்ளைகள் யாருன்னு பார்த்தோம்னா, ஒன்று ஆர்ட்ஸ் படிச்ச பிள்ளைகள், அடுத்தது கொமர்ஸ் படிச்ச பிள்ளைகள். அப்ப ஏன் இங்க அந்த நிலைமை ஏற்படுதுன்றதுக்கு முக்கியமான காரணம் இந்த கோர்சஸ் ஒரு ஜென்ரல் கோர்சஸா இருக்கிறது தான். அப்ப நாங்கள் இதுல தீர்மானிக்கல, கட்டாயம் இப்படியான விஷயங்களை தீர்மானிக்கலாம். இதுல நான் உங்களுக்கு சிலது நல்ல இம்பார்ட்டன்டான நல்ல கோர்சஸா சொல்லக்கூடியது பிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது பிசினஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் சொல்ற கோர்ஸ். அதே மாதிரி பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ், இந்த கோர்ஸ்க்கெல்லாம் இப்ப டெவலப் ஆக கிட்டடியில் அறிமுகப்படுத்தப்பட்டு அதே சந்தர்ப்பத்தில் டெவலப் ஆகி வரக்கூடிய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உள்ள கோர்சஸ். அப்ப இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு சஜஷன். அதே சந்தர்ப்பத்தில் கொமர்ஸ் எடுத்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் ஒரு சர்டன் நம்பர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் கேம்பஸ் கிடைக்கும். எடுத்து கேம்பஸ் கிடைக்கல, இப்ப நான் திரும்ப ஒரு செகண்ட் ஷை ட்ரை பண்ணி நான் இன்டர்னல் ஸ்டூடெண்டா போறேன் என்று நினைக்கிறது உண்மையிலேயே சொல்லப்பட வேண்டாம், அது ஒரு சரியான விடயமா இருக்கா. நீங்க அதை தவிர்த்து நீங்க இன்டர்னல் ஸ்டூடெண்டா போறதுக்கு மினக்கிறத விட, அதாவது நீங்க செகண்ட் ஷே எடுத்து இன்டர்னல் ஸ்டூடெண்டா போறதுக்கு மினக்கிறத விட நீங்க அதே கோர்சஸ் எக்ஸ்டர்னலா போட்டு செய்துட்டு போயிடலாம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஓப்பன் யூனிவர்சிட்டி அப்படியான யூனிவர்சிட்டிஸ்ல, அதாவது கவர்மெண்ட்லயே இப்படி கொமர்ஸ் ஸ்ட்ரீமுக்குன்னு சொல்லி நிறைய கோர்சஸ் இருக்கு. மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் என்று சொல்லி ஒரு டிகிரி கோர்ஸ் இருக்குது. அதே மாதிரி நாங்க பார்த்தோம்னு சொன்னா ஓஷன் யூனிவர்சிட்டியில சில கோர்சஸ் இருக்குது, கேடியூல இருக்கு. அப்படியானதுல நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். ஓகே, இதுகள் எல்லாத்தையும் யோசிச்சு உங்களோட முடிவுகள் எடுங்க. கொமர்ஸுக்கு விண்ணப்பிக்கல நீங்க முக்கியமா எந்த கோர்சஸையும் தவற விடாதீங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆர்டர்ல எல்லா கோர்சஸையும் கட்டாயம் போடுங்க. இதை நான் ஒரு சின்ன அட்வைஸா உங்களுக்கு சொல்லிக் கொள்றேன். மேலதிகமா தகவல் வேணும்னா தொடர்பு கொள்ளுங்க. அதே சந்தர்ப்பத்தில் நீங்க விண்ணப்பிக்கிற கற்கினரை விண்ணப்பிக்கிற பல்கலைக்கழகம், அதுக்கு என்ன மாதிரியான ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதே மாதிரி டிமாண்ட்ஸ் இருக்குது அந்த யூனிவர்சிட்டின்றதை பற்றி கொஞ்சம் திங்க் பண்ணி கொள்ளுங்க. அதுவும் உங்களுக்கு அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஜஸ்ட் டிகிரி என்று யோசிக்காம நீங்க பிரியோசனமான ஒரு டிகிரி எடுத்துக்கொள்றதுக்கு முயற்சிங்க. நன்றி, வணக்கம்.